பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? அந்த 18வது சங்கீதத்தின் 21 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். தாவீது, தேவன் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிறதான என்னுடைய நீதிக்கு தக்கதாக தேவன் எனக்கு பதிலளித்தார் என்று சொல்லி அதற்குரிய ஒரு 6 காரணங்களை 21, 22, 23 ஆகிய வசனங்களில் அவர் சொல்லி இருக்கிறதை நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். முதல் நாளிலே நாம் தியானித்தோம், தேவனுடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன் என்று சொல்லி இருக்கிற அந்த முதல் காரணம். இந்த நாளிலும் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்கிற 2வது காரணத்தை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு செய்கிற துரோகம் என்பது என்னது? அவருடைய வார்த்தைகளை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் அதின்படி செய்யாமல் இருப்பதுதான் தேவனுக்கு செய்கிற துரோகம். அன்பானவர்களே, நாம் நம்மை குறித்து தாவீதை போல சாட்சி கொடுக்க முடியுமா? நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்பதாக, அவருடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன் என்று சொல்ல முடியுமா? நாம் தேவனை அறிந்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது முதல் இந்த நாள் வரைக்கும் எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் உள்ளபடி நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்க்கலாமே. அப்படி இல்லாவிட்டால் வருகிற நாட்களிலே நான் தேவனுடைய வழிகளை கைக்கொண்டு நடக்கவும் துரோகம் செய்யாத வாழ்க்கை வாழவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதுக்கு நீர் பதில் தந்ததற்கான காரணங்களை நாங்கள் தியானித்தோமே. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை, ஆகையால் தேவன் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என்று சொல்லி இருக்கிற அந்த காரணத்தை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வழிகளை கை கொள்ளாமல் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் உமக்கு துரோகம் பண்ணின நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தயவாய் மன்னிப்பீராக. தகப்பனே, வேத வார்த்தைகளை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் போன நாட்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. இனி வருகிற நாட்களிலே உமக்கு துரோகம் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த கர்த்தருடைய வசனங்களுக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதற்கு எங்களுக்கு உதவி